Amen. Hallelujah. You feel good. Say, I feel good. நல்லா சொல்லுங்க. I feel good. சொல்லுங்க. You feel really good? Are you feeling really good? Amen. So say, turn to the person next to you or back of you and say, I feel good. Hello. I feel good. Hallelujah. Amen. போல அருமையாக இருக்கிறது. தேவ ஆவியானவருடைய பிரசன்னத்துல ஆவியானவர் எங்க உள்ளவங்க என்ன இருக்கு? விடுதலை. Today's message is about, the topic is Jesus turns your abandoned life into abundant life. Hallelujah. He can turn your abandoned life, ஒதுக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையை, ஹல்லேலூயா, பரிபூரணமாக மாற்றுகிறவர் தான் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. ஒதுக்கப்பட்ட நிலையில, ஹல்லேலூயா, கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீ எல்லாரும் யாருக்கிட்ட வாங்க? அவர்கிட்ட. ஹல்லேலூயா. என்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு. இயேசு சொல்றாரு, come to me. Hallelujah. Why is it important that you come to him or you go to him? Because you find rest in him. ஏனென்றால் நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல். Hallelujah. Amen. இளைப்பாறுதலை தருவார் இயேசு. Hallelujah. He turns your abandoned life into abundant life. And the scripture verse is John 10:10. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். Hallelujah. Amen. Hallelujah. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. Hallelujah. நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த வசனத்தின் மூலமாக, இன்றைக்கு கர்த்தர் பேச போகிற வார்த்தையின் மூலமாக உங்களுடைய லைஃப் மாறப்போகுது. Hallelujah. வாசிங்க. John 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகமா படிங்க. ஹல்லேலூயா. அது இரண்டாவது பாட்டு தான் ரொம்ப அழுத்தமா உற்சாகமா படிங்க. திருடன் திருடவோ கொல்லவோ அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவோ. எதுக்கு வந்தாரா? இயேசு சொல்றாரு, நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். Thank you brother. ஹல்லேலூயா. அப்ப ஒரு வசனத்தை குடும்ப வாசிச்சு புரியுங்களா? ஏனா thank you. அப்ப இயேசு இங்க சொல்றாரு, முதலாவது ஆமென். இன்னைக்கு பெரும்பாலும் என்ன தெரியுங்களா? நான் எனக்கு அதாவது பிசாசு பேய் எல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஹல்லேலூயா. நான் எஸ்டேட் ஊழியத்தில் ஆரம்பித்தவன். எஸ்டேட்டாக போய் ஊழியத்தை செய்தவன். திடீர்னு கால் வரும். எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு ராத்திரி, நடு ராத்திரியில் கால் வரும். ஏன்னா இந்த பேய் இப்போ நடு ராத்திரிலாம் ரொம்ப அப்படியே ஆட்டமாக ஆடுதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. எப்போ அந்த 12 வந்துருச்சுன்னா ஒரு ஆட்டம் ஆடுது. ஆமாம். அதுக்கு ஒரு டைமிங் பார்த்தீங்களா? அப்போதான் வரும் பாருங்கள். அப்போ எல்லாம் களைச்சி போய் தலையை சாய்ப்போம், தூங்கலான்னு சொல்லி. என்ன பாஸ்டர்? ஹல்லேலூயா. வாங்க பாஸ்டர், ஒரு பேய் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஓடும். 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் ஜெபிச்சு. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஊழியத்தெல்லாம் கடந்து வந்தவன். ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஊழியத்தெல்லாம் நான் கடந்து வந்தேன். பிசாசு ஓட்டுறது, பேய் ஓட்டுறது. கிட்டா மரம் வெட்ட போகிறாங்களே, மரம் வெட்ட போகிறாங்க. ஆமாம். திடீர்னு போகும்போது நல்லா போவாங்க, திரும்பும் போது என்னன்னா மாதிரி பர்சன் உள்ளாதான் பர்சன் போனாங்க. அப்படிதான் அவங்க விளையாட்டே அப்படிதான்.
யோவான் 10:10 சொல்லப்படுகிறது, அந்த திருடன் இவன். திருடன் எதுக்கு வருவான் சொல்லுங்களேன்? திருடவும், அப்புறம் கொள்ள அடிக்கவும், முடிஞ்சா என்ன செய்வான்? அழிச்சிடும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். அதான் அவனுடைய வேலை. The thief comes to kill, to steal and to destroy. Well, it's okay. That's his job. That's what he is called to do, assigned to do maybe. But then Jesus comes in between. ஆண்டவர் திடீர்னு அந்த இடத்துல வந்து இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தோனே, ஹல்லேலூயா, அப்படியே என்ன செய்யறாரு? திசை மாத்துறாரு, ஜனங்களுடைய திசை. இல்லைன்னா இதோடு முடிச்சிருந்தாருன்னா அன்னைக்கு அவன் பூரா அந்த நாள் பூரா அந்த பேயை பற்றி தான் பேசிட்டு இருப்பான். அன்னைக்கு உனக்கு தெரியுமாடா சிஸ்டர், தெரியுமா அம்மா, உங்களுக்கு தெரியுமா இந்த திருடன் எதுக்கு வருவானா? திருட வருவான், அழிக்க வருவான். அன்னைக்கு பூரா இதையே தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆமென். அதனால தான் நான் இந்த டாபிக் ரொம்ப போறதில்லை. ஏன் அவனை பத்தி பேசிக்கிட்டு அப்படியே மாத்துறாரு. டேய், அவன் கிடக்குறான். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் மரியாதை இல்லாமல் பேசுறீங்க? உங்களை பேசலமா, அவனை பேசுகிறேன். அவனுக்கு என்ன மரியாதை? சில பேர் ஓட்டியிருக்க பார்த்துறேன். நானும் ஆரம்பத்தில் அப்படியே ஃபாலோ பண்ணுற ஆளு தான். பின்னாலே பார்ப்பேன் என்ன தான் நடக்குது. நம்ம அதான் பூச்சி பேய் திடீர்னு உட்காந்துருக்கணும், ஏதோ பண்ணோம், ஏதோ பேசணும், ஏதோ சொல்லணும். அல்லேலூயா, ஆமென். ஒரு சில இடத்துல பேய்கிட்ட கெஞ்சுறாங்க. ஜோமணி பார்த்து கடைசியில் என்னது? தயவு செய்து ப்ளீஸ் அவன்கிட்ட போயிட்டு என்னது பேசி, அல்லேலூயா, தயவு செய்து கிளம்பிருப்பா, இதுக்கு மேலே என்னால் முடியாதுப்பா. அல்லேலூயா. அவங்கெல்லாம் பேசவே கூடாது. என்னைய இயேசு கூட ரொம்ப பேசுகிறேன். ஏதோ ஒரு இடத்துல கேட்டார், உன் பேர் என்னாங்க? அதுக்குன்னு எல்லா பேரும் சொல்லுவான். அவன் ஆரம்பத்தில் வெள்ளை பெய்யணுவான். அல்லேலூயா. இல்லை முதல்ல ஆரம்பத்தில் கருப்பு பெய்யணுவான். என் பேர் கருப்பேன், வெளியே சொல்ல பேர் சொல்கிறேன். அல்லேலூயா. அப்புறம் அப்படியே நிறம் மாறும். என்னது? நான் யாரு? பச்சைமா. எப்படி கருப்பு பச்சையாக போயிட்டாங்க தெரியல. இருக்காங்க பச்சையாக இருக்காங்க. ஒருத்தர் கருப்பாக இருந்தவங்க இப்போ பச்சையாக சாயம் எடுத்து வச்சிருக்காங்க. தெரியல, அவங்க பச்சையாக மாறிட்டாங்களா, இன்னும் இதாகிட்டாங்க கூட. அவன் உண்மையான பேரை சொல்ல மாட்டான். அவன்கிட்ட போயிட்டு டோபாரி இந்த சத்தியத்தை தெரிஞ்சுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை எப்படி அந்த abundant லைஃப் abundant-ஆ மாறுமோ. இதான் ரகசியம். அப்படியே திருப்புறாரு. சரி ரொம்ப அதே பேசிட்டு இருக்காருங்க. அவனை இப்படியா பேசிட்டு இருக்க? இதோ நான் வந்துட்டேன். ஹலோ, இதோ நான் வந்துட்டேன்ப்பா, என்னைய பாருங்க. நான் இன்னைக்கு அவனை பற்றி பேச போகிறதில்லை. அல்லேலூயா. தேவையில்லை அவனை பற்றி பேசணுன்னு. நீ இயேசுவை பற்றி, ஏன்னா இயேசுவே சொல்கிறாரு, வேதம் சொல்லுகிறது, lift Jesus higher that he will draw all men unto him. அவரை நாமத்தை உயர்த்தும் போது, அவர் நாமத்தை நம்ம புகழ்ந்து பேசும்போது, ஜனங்கள் அவர் பக்கமாக இழுத்துக் கொள்வார்களா? அல்லேலூயா. இல்லைன்னா பயந்து சாவாங்க. ஐயோ அந்த பேயா அதோ வந்துருச்சா. டேய், அவனுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. நம்ம யார் கூட சம்மந்தப்படுத்தலாம்? உடைய இயேசு கூட. I came to give you life. நான் ஜீவனை கொடுக்க வந்து ஜீவனா. அது சாதாரண ஜீவன் அல்ல. அந்த ஜீவன் எப்படி இருக்கணுமா? பரிபூர்ணமா இருக்கணும். சொல்லுங்க, பரிபூர்ணம். எத்தனை பேர் பரிபூர்ணம் அடையணும்னு ஆசைப்படுறீங்க? அந்த பரிபூரணத்தை தருகிறவரை பார்த்து, ஆண்டவரே அந்த பரிபூரண ஜீவனை எனக்கு தாங்கப்பா. இருக்கு, இப்ப இல்லைன்னு சொல்லல. அல்லேலூயா. ஆனா இன்னும் அந்த பரிபூரணத்துக்குள் வரல.
life in abundance. அவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? நான் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பேன், அந்த ஜீவன் என்னது? பரிபூரணமா இருக்கணும். நீங்க இந்த தேவனிடத்துல வரும்போது நான் இப்போ சொல்லுவேன், பரிபூரணத்தை கேளுங்க. ஹலோ, ஆண்டவரே முடிஞ்சா ஏதாவது செய்யலப்பா. என்னது முடிஞ்சா அவருக்கு நம்ம கொடுக்கணும் பாரு. என்னது ஐடியா? முடிஞ்சா ஏதாவது செய்யப்பா. வேதம் என்ன சொல்லுது? அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. முடிஞ்சா இல்லை, முடிகிற வரைக்கும் செய்வாரு. ஆமே. நல்ல கொஞ்சம் காலையில நம்ம என்ன மாதிரியான ஒரு வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறோம்? முடிஞ்சா செய்யுங்கள் ஆண்டவரே, முடிகிற வரைக்கும் செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. திராட்சை ரசம் முடிஞ்சிருச்சு. குடிக்க நம்ம இது கல்யாணத்துலலாம் பிடிக்க நல்ல ஆரம்பத்தில் ஐஸ் மணிஸ் எப்படி இருக்கும்? நல்ல கலராக இருக்கும் இல்லையா? கலராக வரும், சொகுப்பாக. அந்த கிளாஸ் ஊற்றும் போது அப்படியே சொகுப்பாக தெரியும். போக என்னது கலரு அப்படியே குறைஞ்சிருக்கும். அப்படிப்பட்டவர் இல்லை நம்முடைய ஆண்டவரே. அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றும் போது குடிச்சு பார்க்குறோம், என்னடா ஆரம்பத்தில் இருந்த தரத்தை காட்டிலும் இன்னும் நல்லா இருக்க. அதான் நம்ம இயேசு. He will change your life. Hallelujah. It's a complete change. திருடதான் வருவான், கொள்ள வருவான், அழிக்க வருவான். ஆனால் நம்ம வாழ்க்கையை மாற்ற வருகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு. அவர் எப்படி மாற்றுவாரு? அவர் he will change your better to best. Hallelujah. Good, better, best. அதுக்கு மேலே இல்லை. அவர் அதான் தாண்டி போயிடுவார். எனக்கு தெரியும், ஒரு கிராமக்குள்ளே வச்சு அவரை அடக்க முடியாது. அல்லேலூயா. அவருடைய தரத்தை நம்ம என்னது சொற்களுக்கு வச்சு இப்படித்தான் என்று சொல்ல முடியாது. அளவே இல்லை. பக்தன் பாடுகிற என்ன பாடுறாரு? உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கு அளவே இல்லை, அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அவை இப்போ காலைதோறும் எப்படி இருக்குமா? புதுசா இருக்குமா? Hey, how come? This is how God works in our lives. Is it for me? அவருடைய நடத்துகிற விதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. I love the fact that Jesus' desire for us is not merely to exist or cope up with circumstances. ஏதோ இருந்து சொல்றாங்களே, வாழ்ந்தாச்சு, பிறந்தாச்சு, வாழ்ந்தாச்சு, ஏதோ உலகம் போற போக்கில் என்னது நம்ம போயிட்டு இருப்போம். அதுக்கு இல்லை. நம்ம பார்க்க போனால் ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். ஆமென். ஆனால் we all tend to put circumstances, சூழ்நிலைகள், சந்தர்ப்பம் அப்படி ஆயிடுச்சு பாஸ்டர். ஆமென். அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எல்லாம் என்னது கடந்து வருகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்ம சந்திர சூழ்நிலையை வச்சு நம்ம சாக்கு போக்குகளை சொல்றது. ஆமென். முடியாது, கூடாது. We always go back to our roots. We go back to our past. கடந்ததை நினைச்சு நம்ம ரொம்ப வேதனைப்படுறது உண்டு. நம்ம தமிழ் படத்தில் தான் ரொம்ப ஃப்ளாஷ்பேக் வரும். அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ள இன்னொரு ஃப்ளாஷ்பேக் வரும். அது எப்படின்னு தெரியல.
ஓடிக்கிட்டே இருக்கும், குழந்தை பெருசாயிருக்கும். அல்லேலூயா. அப்படியே பாடிக்கிட்டு இருப்பான், கடைசியில் தாலி கட்டிக்கிட்டு இருப்பான். என்னடா இது ப்ளஸ் ஃபாஸ்ட்டாக எல்லாம் நடக்குது. ஆமாம், இந்த ஃப்ளாஷ்பேக்கை வச்சு 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 தான் சந்திர நம்மளும் அப்படி தான் இல்லை, நம்ம சூழ்நிலையை பார்த்து அதுதான் இருக்கணுமோ, அதுதான் காரணமாக இருக்கணுமோ, அவங்க தான் அதுக்கு பிரச்சனை காரணமா அப்படின்னு சொல்லி பல சூழ்நிலைகளை வைத்து பார்த்து பார்த்து நாம் சோர்ந்து போகிறது. அதான் நம்ம ஜனங்கிட்ட சொல்லுங்க, துணோண்டு ஏன் தெரியுமா, நம்ம பூதம் கண்ணாடி தெரியுங்களா? பூதம் கண்ணாடின்னு ஒன்று இருக்கு தெரியுங்களா? பூதம் கண்ணாடி பார்த்துருக்கீங்களா? சின்னதாக இருக்கும், அதை வச்சு பார்த்தீங்களா என்னது பெருசாக தெரியும். அல்லேலூயா. சின்ன காரியம் தான், சின்ன பிரச்சனை தான். அல்லேலூயா. ஆனால் அதை நம்ம பெருசுப்படுத்தி அதை வச்சு தோடிச்சு. அல்லேலூயா. அதுக்கு கண்ணு, மூக்கு, காது, வாய், அல்லேலூயா எல்லாம் வச்சு கடைசியில் நம்ம சொல்லி போய் we are often discouraged with wrong words. தெரியுங்களா? தவறான வார்த்தைகள், wrong words injected into our mind. அவங்க சொல்லிட்டாங்கப்பா. யாரு? அவங்க சொல்லிட்டாங்கப்பா. அது ராத்திரி பூரா தூக்கம் வராது, அதே நினைச்சு நினைச்சு நினைச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காரியத்துக்கெல்லாம் நீங்கள் முடிவு கட்டுறதுக்கு தான் ஆண்டவர்களை அழைச்சிருக்கிறார். God has brought you here so that you can just throw all those things. Those are rubbish, trash. Hallelujah. தேவையில்லாத காரியங்கள், அது தேவையானது உண்டு. ஆமென். மரியாள் தெரிந்து கொண்டது தேவையானது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்னால் இந்த தேவை என்னது? எனக்கு என்ன தேவை? இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வாழ்க்கையில, குடும்பத்தில், என் சூழ்நிலையில இந்த விதமான எத்தனை ஃபிளாஷ்பேக் வந்தாலும் ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு ஒரு விடுதலை. ஆமென். I'm not talking about motivational seminars. இல்லை, எனக்கு இந்த மெசேஜை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்த போது I'm going to bring some contrast between Jesus and the thief. இயேசுவுக்கும் இந்த திருடனுக்கும் உள்ள சில என்ன சொல்லுவாங்க டிஃபரன்ஸ், கம்பேரிசன், ஒரு வித்தியாசத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் வெரி குவிக்லி. இப்போ நிறையா இருக்குது, நிறையா அதை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் ஜஸ்ட் as I prepare, in my spirit I believe that this is for you this morning. I've got about 6 comparison. 6 காரியங்களை குறித்து இந்த பரிபூரண ஜீவனை கொடுக்கிறவர் என்று சொன்னவர் இயேசுவை குறித்து நிறைய விஷயங்கள் பேசலாம் முடியாது. நீங்கள் அப்புறம் சாயந்தரம் ராத்திரியா. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு தேவையானதை ஆண்டவர் பேச போறாரு. Amen. God is going to relate to you what is relevant this morning. I'm sure these things that I'm going to speak to you இன்னைக்கு நான் பேச போகிற காரியங்கள். I'm not talking about motivational seminars. Hallelujah. நான் யாரில் உணர்றேன், சில நீங்கள் மோட்டிவேஷனல் செமினார்ஸ்லாம் போயிருக்கீங்க. கடைசியில் ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும். இந்த மோட்டிவேஷனல் செமினார் ஆரம்பத்தில் பேசும்போது கேட்கும்போது நல்லாயிருக்கும். or maybe even some may have experienced changes. சிலர் போயிட்டு வந்தவங்க மாற்றங்கள் அடைந்திருக்கலாம். But I don't know for how long.
எவ்வளவு காலமா probably it was a seasonal thing. அந்த ஒரு காலகட்டம்லாம் எனக்கு தெரியும். everyone was started going பஸ்ஸா போனாங்க. மோட்டிவேஷனல் செமினாருக்கு பஸ்ஸா போனாங்க. இங்கே உட்காந்துருக்கீங்க யாராவது போயிருக்கீங்களான்னு தெரியல. Hallelujah. I'm not talking about those seminars. I want you to turn the life giver Jesus. Abundance, பரிபூரணத்தை தருகிறவரை குறித்து நான் பேசுகிறேன். Hallelujah. I'm a person who is okay with all those things. Sometimes they come and share. But to me, I know through experience, என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரியும், it doesn't last. Amen. What lasts is what is spoken from the word of God. Amen. தேவ வார்த்தையினால பேசப்படுகிற வார்த்தைகள் தான் என்னது நிலைத்திருக்கும். அல்லேலூயா. வானமும் பூமியும் அழிந்தாலும் என்னது தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது. அல்லேலூயா. ஆகையால் நம்ம பேசுகிற வார்த்தைகள், இன்றைக்கு நீங்க கேட்க போகிற வார்த்தைகள் ஏதோ எங்கேயோ கொண்டு வந்த வார்த்தைகள் அல்ல. தேவனால் அருளப்பட்ட வார்த்தை வேதாகமத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலையாக்கும், உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth and the truth shall set you free. Hallelujah. It will set you free, your family, whatever environment, circumstances that is suppressing you. உங்களுக்கு என்ன அழுத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில என்ன கட்டுகளுக்குள்ள இருக்கிறீங்க, அதெல்லாம் அப்படியே ஒரு ரிலீஸ். Very quickly, let me just share the contrast between Jesus, who is the life giver, abundance in abundance, பரிபூரண ஜீவனை தருகிற இயேசுவுக்கும் இந்த திருடன், அவன் யாரு? நம்மளுடைய பாஷையில சாத்தான். யாரு? பிசாசு. ரொம்ப நம்ம பாஷைக்கே இன்னும் கீழே போனா பேய். என்னது? பேய் வந்துருச்சு பத்தியா? ஆமாம், பேய்க்கு இடம் கொடுக்க கூடாது. நான் பேயை பற்றி பேசல. முதலாவது இந்த இயேசு அல்லது நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளை கட்டுகிறவர். Our God is He builds us. He doesn't tear us down. Hallelujah. நம்மளை தார்மாராக்கிறவர் அல்ல, நம்மளை கட்டுகிறவர். Amen. Hallelujah. Jeremiah 42:10. Hallelujah. எரேமியா 42:10 சொல்லப்படுகிறது. That our God is a God who builds. Hallelujah. Hebrews 3:4. இதுல ரெண்டுல ஏதாவது ஒரு வசனம் வாசிங்க. Hallelujah. Amen. ஏதாவது ஒண்ணு. 42:10. நீங்கள் இந்த தேசத்தில் தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன். நான் உங்களை என்ன செய்வேன்? நீங்கள் இந்த தேசத்தில் என்னது தரித்திருந்தால், நீங்கள் இந்த தேசத்தில் தரிச்சிருந்தீங்களா, நான் உன்னை என்ன செய்வேன்? கட்டுவேன். அவருக்குள்ள நம்ம நினைச்சிருந்தோமா, கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு? கட்டுவாரு. He will build us. Amen. He will not tear us down. Amen. அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? இழுத்து இல்லது நம்ம உடைத்து போடுகிறவர் அல்ல, நம்மளை கட்டுகிறவர். Amen. We need a God who builds. Amen. Hallelujah. Amen. You know, between building and destroying, which is easier? கட்டுறது சொன்னாங்க, உடைக்கிறது சொன்னாங்க. உடைக்க சொல்ல தேவையில்லை. ஆமர் பிடிக்க தெரிஞ்சா போகும். You don't need to be an expert. Amen. You don't have to have all those knowledge to break down. Pastor, ஒரு நல்ல பரிகாரம் பாருங்க.
கொடுங்க என் கையில். பாடி கொஞ்சம் என்னது இதாக இருந்தால் போதும், எடுத்து ஒரே அடியில் அடித்து ஒரு நொறுக்கிடுவான். அதான் பிசாசுனோட வேலை. அவன் உடைச்சிடுவான். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை அப்படியே உடைச்சிடுவான், நம்பிக்கையை உடைச்சிடுவான். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற என்னது அந்த தரிசனத்தை உடைச்சிடுவான். அவன் நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்பவே மாட்டான். ஆனால் நம்முடைய ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளை கட்டி எழுப்புவார். அமைச்சர கட்டி எழுப்புவாருங்க. அல்லேலூயா. ஆமென். அளவே இல்லை. அவர் நம்மளை எந்த அளவுக்கு நம்ம கட்ட முடியுமோ நம்மளை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. ஆனால் ஒன்றும் இல்லை, அவர் ஜீரோ. I have a message on this, from zero to hero. From zero to hero. Hallelujah. நான் ஜீரோ ஒரு காலத்தில். ஆமென். நான் மட்டும் பிசாசுடைய கையிலே மாட்டியிருந்தேன். ஆமென். அவ்வளோதான். இன்னைக்கு ஹீரோவாகவே இருந்துட முடியாது, ஜீரோவாக தான் இருப்பேன். ஆனால் அவருடைய கையை, அவருடைய திட்டத்துக்குள்ளாக, அவருடைய அந்த பரிபூர்ண ஜீவனத்துக்குள்ளாக என்னை அழைத்து, என்னை ரட்சித்து, என்னை என்ன செஞ்சார் ஆண்டவரே? என்னை கட்ட ஆரம்பிச்சாரு. God began to build me. He will build you. Hallelujah. Don't get discouraged. Sometimes people will come and say all sort of things. Amen. When I left my denominational church, people said a lot of things about me. ஒரு பாஸ்டர் என்னை பார்த்து ரொம்ப நெருங்கியவர். ஆனால் அந்த டினாமினேஷனில் இருக்கிற பார்த்து சொன்னார், நீ இதுக்கு மேலே ஏன்னா I was very young then. I was only about 18, 19 years old. இதுக்கு மேலே when I left the denominational church, அல்ஃபிரட் பிக்சர் தான் எடுக்க போகிறான். என்ன எடுக்க போகிறா? பிக்சர் தான் எடுக்க போகிறான். ஆமென். அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் புட்பிலேருந்து என்னை பார்த்து, நான் பின்னால் உட்கார்ந்துருக்கிறேன் பாரு, பிசாசு அல்ஃபிரட் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. திருட எனக்கு வருவான், திருடவான், கொள்ளவான், அழிக்க வருவான், ஜீவனை கொடுக்க வந்தவர் என் இயேசு என்ன சொல்றாரு? நான் உன்னை அழைக்க மாட்டேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் வாக்கு மாறாதவர். அவர் அப்படியே செய்வார். எந்த நோக்கத்துக்காக நம்மளை அழைத்தாரோ அந்த கால இருள வாழ்ந்த நம்மை அவருடைய ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக நம்மளை வரவழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்குள்ள நம்ம நினைச்சிருந்தா கர்த்தர் இன்னும் நம்மளை கட்டுவார். அல்லேலூயா. குடிசையில் வாழ்ந்தவங்க, குடிசையில் வாழ்ந்தவங்க அப்போலாம் சேவை என்ன 20 ரிங்கிட்டு 30 ரிங்கிட்டு. அத்தாப்பில் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியாது, ஊரெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அதில் we didn't grow up in silver spoon. The time we drink only moi சோத் கஞ்சியா. அல்லேலூயா. இதைத்தான் சாப்பிட்டு வாழ்ந்தோம் நாங்களாம். அல்லேலூயா. When we came to the Lord, God began to honor. ஏன்னா God is a God who honors. He builds. அல்லேலூயா. ஒருபோதும் நீங்கள் தாழ்ந்து போக மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் சொல்ற உடனே வாழாக்காமல் தலையாக்குவேன். எத்தனை பேர் நம்புறீங்க சொல்லுங்க. ஆமென். கையெழுத்துக்கு சொல்லுங்க. அது நல்லா சொல்லுங்க. பாக்கி தலையா தலை அவன் தலைன்னு சுற்றிக்கிட்டு இருக்கான். நம்ம தான் இந்த டவுனுக்கு நம்ம தான் தலை. பாஸ்டர் முடியல. உன்னை வாழாக்காம, அதுக்குன்னு வாழாக்கிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப பேர் தலையை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. அதான் போயிட்டு வந்திருப்பான் கொஞ்ச வேலைக்கு, ஒரு 3 மாதம் கேளு புழுவாங்கலேருந்து கேளு போயிட்டு வந்தோடனே ஆளே வர்றான். பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் எப்படி இருக்கீங்க? ஏன்னா வெறுப்பு நல்லா தானே போயிட்டுச்சு. அண்ணாச்சே அவன் கேளு போயிட்டு வந்தோடனே என்னது பாடி லாங்குவேஜில் மாறுது, நடையும் மாறுது. அல்லேலூயா. ஹவ் ஆர் யூ பாஸ்டர்? ஆளாட்ட சொல்ல தலையா இருக்கணும்னு சொன்னால் அவர் நம்மளை உயர்த்துகிறார். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். அல்லேலூயா.
will honor us. He doesn't tear you down. Amen. நம்மளை சாதிக்கப்படும் கர்த்தருக்குள்ள. Hallelujah. When we were born again, our life total change. Amen. ஆகையால் நம்ம ஆண்டவர் இந்த பரிபூரண ஜீவனை கொடுக்கிறவரை நம்பி வரும்போது அவர் நம்ம என்ன செய்வார்? குடும்பத்தை கட்டுவார். ஹல்லேலூயா. குடும்பம் நல்லா இருக்கும். ஆமென். லோ நம்மளாம் நல்லா இருக்கணும். யேசுவோட பிள்ளைங்க must be good, healthy, steady. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நீ போயிட்டு நீ நம்ம ஆண்டவருக்கு முன்பாக தான் பூச்சியும் புழுவோம். தெரியுதாங்கள? ஒன்றா நான் ஒரு பூச்சி, நான் ஒரு புழு. நாங்கள் மேய்ஞ்சிட்டு இருக்கிற காக்கா அந்த கூட்டத்தோடு சரி புழு. நம்ம புழு இல்லைங்க. கர்த்தர் முன்பாக எவ்வளோதான் நம்ம உயர்ந்தாலும் கர்த்தர் முன்பாக நம்மளாம் பூச்சி தான். நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி லூசு. அது ஒரு காலத்தில் நம்மலாம் தூசியும் குப்பையாக இருந்தோம். நம்ம அப்படி பார்க்குறீங்க? இன்னொரு தான் இருக்கீங்களா? சொல்லுங்களேன். அப்படிதான் இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? நீங்கள் விரும்பினாலும் சொல்கிறாரு, நீ இங்கே தரிச்சிருந்தா அவனை உயர்த்துவேன், நான் உங்களை கட்டுவேன். அதனால தான் இன்றைக்கும் அந்த நாட்டை என்ன செய்ய முடியல, அசைக்க முடியல. துணோண்டு நாளுங்க சுற்றி எல்லாம் யார்? சத்ரு. துணோண்டு இருந்துக்கிட்டு ஆட்டி படைக்கிறான் பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னார், நீ வாழாகாமல் அவனை தடையாக்குவேன். அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் சேர்த்துட்டான். Hallelujah. He builds us. Number 2, our God is a life giver. ஜீவனை உண்டு பண்ணுகிறவர். சங்கீதம் 36:9. Hallelujah. வாசிங்க. Psalms 36:9. What does he do? He gives us life. Amen. He gives us life. வாசிங்க. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். என்ன ஊற்று இருக்கிறது நமக்குள்ள? ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, பற்றாத நதியாக வாரும் பொதுகரே. ஜீவ ஊற்று இருக்கிறதுங்க நம்ம மத்தியில, நமக்குள்ள. நம்ம என்ன ஊற்று? சும்மா இந்த ஊற்று இல்லை, இல்லை ஏதோ ஒரு ஸ்டெக்னான ஒரு ஊற்று இல்லை. ஆமாம், அப்போலாம் ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்றுனா அந்த ஊற்று என்னது? ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃப்ளோ பண்ணுற அழுவரை பார்த்துருக்கீங்களா? நல்லா சுத்தமாக இருக்கும். ஆமாம், அங்கங்கே குப்பையும் இதுவும் மாட்டிகிட்டு இருந்தால் பக்கத்தில் நிற்கவும் முடியாது. முடியுமா? முடியாது. அந்த நாட்டம் அடிக்கும். ஏன்னா அதில் என்ன இல்லை, ஒரு ஃப்ளோ இல்லை. நமக்குள்ளே என்ன இருக்கணும்? தேவன் நமக்குள்ளே என்ன கொடுத்துருக்கிறாரு? ஜீவ ஊற்று கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. கேட்கும்போது பேர் என்னங்க? என் பேர் ஆரோக்கியம். அப்படி யாராவது இருக்கீங்களா? ஆனால் போகும்போதெல்லாம் எங்கே போயிட்டு வரீங்க? இப்போ நான் வாசிக்கிட்டு போயிட்டு போன வாரம் போனேயா, திருப்பியும் வர சொன்னாயா. ஹல்லேலூயா. அது ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம்னு சொல்லலை. ஹல்லேலூயா. மருந்துலாம் சாப்பிட வேணாம்னு சொல்லலை. ரொம்ப எதிர்மாதிரியாக இருக்கும் வாழ்க்கை. நம்ம இயேசுவோட பிள்ளைங்க, தேவனோட பிள்ளைங்க. ஹல்லேலூயா. நமக்குள்ள என்ன ஊற்று பாய்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு? ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. river of life. Yeah, river of life. Amen. They are not dead Christians. Dead Sea னு ஒன்று இருக்கு. எங்க? இஸ்ரேல்ல டெட் சி, சவக்கடல். கடலா? அதில் நீங்கள் நீச்சல் அடிக்க முடியாது, நதிநீர் தான் இருக்கும். அதில் நீச்சல் அடிக்க
முடியாது. You cannot swim. You just float. Because of the density of the salt. நீங்க என்ன செய்ய முடியாது? You can just float. Only float வரும். Amen. Dead sea. ஏன்னா அது வரத்துக்கு வழி இருக்கு, ஆனால் போகிறதுக்கு அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அல்லேலூயா. ஜீவ ஊற்று நம்மளை பார்த்தோன்னே இங்கே பெத்தல் அசம்பிளி அல்லாமா பார்த்தாலே வேற மாதிரி இருக்காங்களா? எப்படி இருக்காங்க? நீங்களும் அங்கே போயிட்டு நாங்கள் பெத்தலுக்கு போகிறோம். எங்கே போகிறோம்? பெத்தலுக்கு. சொல்லும் போதே ஒரு முன்பு அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. அல்லேலூயா. என்னாலும் சந்தோஷங்க. இயேசுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் எப்போதும்? என்ன பேச சொல்றீங்க? ஆமா, இதான் உண்மை, இதான் சத்தியம். அல்லேலூயா. இயேசுடைய பிள்ளைங்க எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். என் வைஃப் எப்போதும் கேட்பாங்க, நான் சுற்றிட்டு வருவேன். சுத்தலாம் ஊழியத்துக்கு போயிட்டு வருவேன். சுத்தலாம் ஊர் சும்மா சுத்த மாட்டேன். இயேசு மாதிரி நானும் அங்கங்கே எல்லாத்தையும் அலைந்து திரிந்து ஊழியத்தை செய்கிறவன். திரும்பி வருவேன். கேட்பாங்க, ஹவுஸ் யூ ஸ்டில் ஹேவ் தட் எனர்ஜி இன் யூ? ஹவு யூ ஸ்டில் சந்திரா வந்து ஏதோ செய்வேன். நான் வந்து சமைச்சு சொல்லுமா சாப்பிட்டு நான் பாட்டுக்கு போகிற ஆள். அந்த நேரத்தில் எல்லாத்தையும் எழுப்பிக்கிட்டு கேட்டா போட்டானே இல்லை, நான் பாட்டுக்கு how you can still be so. இன்னைக்கு முடிஞ்சோடனே சாயந்தரம் ராத்திரி ஒரு பஸ்ஸு இங்கேருந்து கோலப்பள்ளிஸ். எங்கே தெரியுங்களா கோலப்பள்ளிஸ் எங்கே இருக்குன்னு பாருங்க. அந்த தொங்கல், நான் இந்த தொங்கலில் இருக்கிறேன். ஜேபி கோலாப்பள்ளிஸ்க்கு பஸ்ஸில் போகிறேன். 10 மணி நேரம். அல்லேலூயா. ஆமென். போனோடனே இறங்கினோடனே ஒரு மீட்டிங்கு முடிஞ்சோடனே அங்கே வந்து ஆன்லைன் மீட்டிங். அது முடிஞ்சோடனே அங்கே ஒரு சர்வீஸு லங்காவியில். லங்காவி தெரியுங்களா? லங்காவி தெரியும். சர்வீஸ் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் திரும்பி வருவேன். எங்கே? சுனாமிப்பட்டாங்க. நான் பிறந்த ஊர். புரியுதுங்களா? எப்படி இந்த ஓட்டத்தை ஓடுறீங்க? நான் இப்போ இல்லைங்க, ஏறக்குறைய 30 வருஷம் மேலே. பஸ்ஸு எப்படி பஸ்ஸு எல்லாம் ரோடு தெரியுது. எல்லாம் ரோடு தெரியும். நீங்கள் கேட்டிங்களா, நான் இங்கே ஃபோன்லேயே சொல்லுவாங்க, போங்க அப்படி போனீங்களா அங்கே ஒரு ஷெல் இருக்கும். ஷெல் இப்படி பக்கம் திரும்பினா ஒரு கடை. எப்படி பஸ் அப்படி ரைட்டாக கரெக்டாக சொல்கிறீங்க? முடியும். God has given us life and life in abundance. I want you to enjoy life in the Lord. கற்றுக்குள்ள மகிழ்ச்சியாயிருங்க. அல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாங்க. பாடம் பண்ணுங்களேன். இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, போனாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, கர்த்தரையே என்னது? நான் கர்த்தரை நம்புவேன். சொல்லுங்களேன், நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். நான் கர்த்தரை நம்புவேன். நான் இயேசுவை நம்புவேன். அல்லேலூயா. இந்த பிசாசை நம்பி இருக்க மாட்டேன். இந்த பிசாசு சொல்லுவான், உன்னால முடியாது, வயசாயிடுச்சு, உனக்கு சுகர் ஏறிடுச்சு. ஏன்னா இறக்க முடியாதா? இல்லை, பெரிய விஷயமா ஏற்கிறது இறக்குறதா? 32 இருந்த நாடு 32 He's a life giver. வாழ்க்கை நீங்கள் கற்றுக்கொள்ள சில வாழ்க்கை வருவாங்க. பசங்க இப்படி பசங்க இன்னும் ஓடிட்டு அந்த குரல் அன்னைக்கு கேட்ட குரல் இன்னும் அதே இதில் பாடிட்டு இருக்கீங்க, அதே பிச்சில். அல்லேலூயா. எனக்குள்ள இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டியும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்களேன், பெரியவர். அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் ஆளுகை செய்கிறவர் அவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் சாதாரணவர் அல்ல. நமக்கு என்ன வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், அது அப்படியே சோர்ந்து போய் ஜீவன் அற்றவர்களாக நம்ம இருந்தாலும் ஜீவனை தருகிறவர், உயிர்ப்பிக்கிறவர் நம்முடைய தேவன். ஆமென். சாத்தான்ல அவன் எல்லாத்தையும் எதையாவது சொல்லி உன்னுடைய நம்பிக்கையும் அப்படியே இதாக்கிறோம். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. அவன் திருடன். 3வது
God inspires. அவர் இன்ஸ்பயர் பண்ணுவார், ஊக்கப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்கிற வார்த்தைகள் அவ்வளோ அவருடைய வார்த்தை. அதான் சொல்லுவேன், our God is a God of second chance, third chance, fourth chance. அப்படி போயிட்டே இருப்பார். நான் ப்ரீசன் மினிஸ்ட்ரியில் பல வருஷம் ஊழியம் செஞ்சேன். ப்ரீசன் ஃபெலோஷிப் மலேசியா. அங்கே போயிட்டு செலவு கேட்பாங்க, வை ஒன் வேஸ்ட் யுவர் டைம். ஹல்லேலூயா. ஏன் அவங்க டைமை வேஸ்ட்? இவங்களாம் யார்? கொலை பண்ணிட்டு கொள்ளை அடிச்சுட்டு மனைவியை சாவடிச்சுட்டு குட்டி வந்துருக்கிறான். அவனுக்கு ஏன் நம்ம சுவிசேஷம் சொல்கிறோம்? போட்ட நரகத்துக்கு. Why waste money? No, we put our own money to visit them. Time, energy, it's a waste of money, waste of energy. I think we should stop all this nonsense. Celebrate the sponsors. Wow, God is a God of second chance. He still believes in you. He's a God who inspires. சோர்ந்து போயிடாதீங்க. கண்ணுளை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்ணுளை அழைத்தது, நம்மளை நம்மளை அழைத்தவர். பாஸ்டர்களை எல்லாம் பழைய காலத்து பாஸ்டர் பாட்டு, நாங்களாம் ஆரம்ப காலத்தில் பாடின பாட்டு, தினகரன் ஐயாவோட பாட்டு. ஆமாம், தெரியும் அந்த பாட்டு. சிலவங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியும். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்ணுடை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்ணுடை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அவர் நம்மை கைவிடுகிறவர். சோர்ந்து போகிற நேரத்தில் நம்மளை தூக்கி எடுக்கிறவர், கை கொடுப்பாருங்க நமக்கு. ஹல்லேலூயா, ஆமென். கை கொடுக்கறவனா காண போயிடுவோம். நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க இங்கே, ரொம்ப கைவிடப்பட்ட நிலையில ரொம்ப அடிப்பட்டு வந்திருக்கீங்க. என்னடா கையை காணோம்? ஹல்லேலூயா. தமிழில் உள்ள வார்த்தை இருக்குல்ல, என்னது? கை கொடுக்குறவன் சொன்னவன் எல்லாம் இப்போ கையை என்னங்க கை வாரி விட்டாங்க. எங்கப்பா கையே? ஹல்லேலூயா. எந்த கையை இருக்கோ இல்லையோ, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த கையெல்லாம் நம்பினது போதும். என்ன சொல்றீங்க? அப்புறம் அவங்க நல்லது கெட்டதுக்கெல்லாம் வரணும். ஹல்லேலூயா. அப்படி வந்திருக்கணும்னு சொன்னால், நீ தவிச்சுக்கிட்டு இருந்திய, அலமோதிக்கிட்டு இருந்திய, தனித்து உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருந்திய, யார் வந்தா? எனக்கு யார் தெரியுமா வந்தா? இயேசுதான் வந்தாரு. ஹல்லேலூயா. இயேசுதான் வந்து கை தூக்கினாரு. கை கொடுக்காமல் போயிருந்தா அன்னைக்கு நானும் அப்படியே போயிருப்பேன். என்னுடைய தரம் என்னன்னு எனக்கு தெரியும், எப்படிப்பட்டவன். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, ஜீரோ. அவருக்கு வந்து தூக்கினாரு. ஹல்லேலூயா. தூக்கி விட்டதுனால தான் இன்னைக்கு நான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கேன். பையன்கிட்ட சொல்லுவேன், ஐயாடே அப்பா வந்து அந்த காலத்தில் பைஸ்கிள் தான் அலஸ்தாரை சுற்றி வருவேன். பைஸ்கிளில் ஹாஸ்பிட்டல் விசிட்டேஷன் இது அது எல்லாம் பைஸ்கிள். இப்போ காடி இவ்வளோ பெரிய காடி வச்சுக்கிட்டு என்னை வீட்டை உட்கார சொல்கிறீங்களா? பைஸ்கிள் இருக்கிற காலத்திலே நான் அவ்வளோ அத்தனை மைல் ஓடுற ஆள் இப்போ இவ்வளோ ஆசீர்வாதத்தோடு என்னை வச்சிருக்கிறாங்க.
மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, ஏண்டா கண்டுபிடி என்னடா பண்ணுறேன், உங்களை அங்கேயோ அலைய சொல்லலைங்க. அப்படி நமக்கு ஜீவனை கொடுத்தவரை கொஞ்சம் மற்றவங்கள்ட்டையும் சொல்லுங்க, அவங்கள்ட்டையும் கொஞ்சம் சொல்லுங்க. ஐயா நான் ஏன் எனக்கு ஜீவனை கொடுத்தாரு, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா, உண்மையில நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கணும்னா செகண்ட் சான்ஸா தேர்ட் சான்ஸா இன்னைக்கு கேட்டாங்க பாஸ்டர் வாட் ஸ்டேஜ் கேட்டாங்க. டயபெட்டிக் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருக்கணும். நான் தெரியல, எனக்கு 32 இது ஸ்டேஜ் இல்லையே, எப்பயோ போயிருக்கணுமே. அது இல்லையா, எப்பயோ பால் ஊற்றி இருக்கணுமே. ஆமாம், பால் ஊற்றாம என்னை காத்து எனக்கு ஜீவனை கொடுத்த இயேசுவுக்கு நான் சொல்கிறேன், நான் அடிச்சு சொல்கிறேன், தேவனை நம்பி வாங்க, வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. It will change. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். எப்போ தெரியுங்களா சொல்லுங்க, அவருக்குள்ள நிலைச்சிருக்க போது, அவரை நம்பி வரும்போது. ஹல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. சொல்லுவாங்க, தெரியல யார் மூஞ்ச முடிச்சனும் காலையில் இப்படியே போயிட்டு எல்லாம் தப்பு தப்பாக போயிட்டு, அவர் முகத்தை முடிச்சு அவருக்கு ஒரு நன்றி சொல்லி, அப்பா அப்படின்னு சொல்லி, உங்கள் பாடுகள் வேதனை மறைந்து விடும், உங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். I want you to know that as you sing this song, as you believe in your heart that He will give the life and He will transform you from zero to hero. உங்கள் பாடுகள் வேதனை மறைந்து விடும், உங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், உங்கள் முகத்தை பார்க்கணும். அப்படி பாருங்க, நமக்கு ஜீவனை உண்டு பண்ணுகிறவர், நம்மளை கட்டி எழுப்புகிறவர், நம்மளை ஊக்கப்படுத்துகிறவர், நம்மளை உற்சாகப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இடத்தை விட்டு போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், நீங்கள் விரும்புவது அடைஞ்சாடுவது எல்லாமே சரியா நடக்கும். சோத்திரமணியா சோத்திரமணியா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஓ என்னோட கண்ணீர் துயரங்கள் கலக்கங்கள் எல்லாம் மாறும்போது நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஓ சோத்திரம் ஆண்டவரே. ஓ சோத்தா ஹல்லேலூயா. என் மாதிர்கள் இடிந்து விடும். ஹல்லேலூயா. தரிசிங்க, அப்படியே பாருங்க, தரிசிங்க. ஒண்ணா அப்படியே இடிஞ்சு விடுவது. எல்லா மதில்கள் உங்களுக்கு தடையா இருக்கிறது எல்லாத்தையும் இடிச்சு உடைச்சு உங்களை கட்டுகிறார். பார்க்கணும் ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே. தெரியுதாங்க, அவரோட முகத்தை பார்க்க போதும். மற்ற முகத்தெல்லாம் பார்த்தது போதையா, ஒன்றும் ஆகாது. Hallelujah. Just give me another 10 minutes. Hallelujah. God brings calmness. அமைதலை உண்டு பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். Very quickly, you can read from Mark chapter 4. மார்க் 4:35 வசனத்தை வாசிங்க. அன்று
சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். 36 அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. 37 அப்பொழுது பலத்த சுழல் காற்று ஒரு பலத்த சுழல் காற்று வந்து படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அலைகள் மோதுது. 37 எப்படின்னு ஒரு படகுல தன் அலை காற்று சுழல் காற்று அடிக்கும் போது அலை போட்டு என்ன செய்யும்? அப்படியே அங்கேயும் தத்தளிச்சுட்டு இருக்கோம். ஓ என்ன போகுது தெரியலையே, போச்சுடா. இவங்க என்ன சொல்றாருங்க? அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது கப்பலின் பிணியத்தில் அவர் தலையணிய வைத்து நித்திரையாக இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? 39 அவர் எழுந்து காற்றை அதட்டி, அவர் எழுந்தாருன்னா போதும். God arise, his enemies will be scattered. அவர் எழும்பினால் சத்துருவானவன் சிதறடிக்கப்படுவான். ஹalleluya. நீங்க பயப்படாதீங்க. எழுந்து என்ன செய்றாரு? காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு. அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹalleluya. திருடன் எதுக்கு வருவான்? திருடன் அந்த இடத்துல இருந்திருந்தா ஓட்டப்பட்டிருப்பான் போட்டுல. சாவங்கடாது சாவங்க. நம்ம கூட இருக்கிறோம் இல்லைங்களா? கூட இருந்தே குளிப்பேற்பாடு சொல்லுவாங்க. என்ன போட்டிருப்பான்? ஓட்டம் போட்டிருப்பான். சாவங்கடாது. நீ மாதிரி இருந்து என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. சாவுன்னு சொன்னோன்னு எனக்கு எத்தனை ஆவில ஒரு உணர்வு. சில வந்து இந்த சாவுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அவங்களுக்கு அளவு மீறியான இல்லை அழுத்தங்கள் சாரி சாவுக்கு நீங்கள் சூசைட் பண்ணுற தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கீங்க. தப்பி ஆண்டவர் உங்களை விடுதலை செய்திருக்க அழுத்தம் என்னப்பா உங்களை கண்டுக்காம இருக்கீங்க. அவர் எப்படி கண்டுக்காம இருப்பாரு சொல்லுங்களேன்? ஆமாம், தன் ஜீவனே கொடுத்தவரையா. அதுக்காக தானே வந்தார். எதுக்கு வந்தார்? இயேசு ஜீவனை கொடுக்க வந்தார். கண்டுக்காம இருப்பாரா? அப்பா அவனுக்கு அந்த சத்தியம் தெரியலை. இன்னைக்கு நமக்கு சத்தியம் தெரியுது. அவன் எதுக்காக வந்தார்? இயேசு நமக்காக, உங்களுக்காக, எனக்காக. அல்லேலூயா. ரத்தம் சிந்தினாங்க. இவ்வளவும் செஞ்சவரு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அமைதலை உண்டு பண்ண மாட்டாரா? திருடவும் கொள்ளவும் அழிக்கவரா? இன்னைக்கு தற்கொலைக்கு எத்தனை பேர் தெரியுங்களா? மங்சா. அல்லேலூயா. அவனா தற்கொலை. 8வது மாடி 5வது மாடி பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க வீட்டில் அழுத்தம். அல்லேலூயா. முடியல. ஆண்டவர் சொல்றாரு, அமைதலாயிரு. கடலும் காற்றும் கடலும் என்னாச்சு? அது அமைதலாயிற்று. ஃப்ரெண்டஸ் ஒன்று இருக்கு. அவங்க யாருன்னா, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க வந்து அவங்களுக்கு கால் பண்ணி பேசினா அவங்களுக்கு ஆறுதல் சில ஆலோசனை கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்போ நம்மளாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நம்ம தான் இந்த ஃப்ரெண்டஸாக இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணாக்காதீங்க. ஏதோ ஒன்று நினச்சி, ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு சம்பவத்தினால, ஏதோ ஒரு அழுத்தம் தாங்க முடியல. மாஸ்டர் நீங்கள் சொன்னாங்க சொல்கிறீங்க, அங்கே நின்றுக்கிட்டு படுற பாடு நான் உங்களுக்கு தெரியுமா? சொல்ல முடியாமல், முழுங்க முடியாமல் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர்.
தூக்கி போடு, இந்த எண்ணத்தையே தூக்கி போட்டேன். ஏன்னா இன்னைக்கு நான் சொல்கிற ஒரு நல்ல காரியம் என்னன்னா, பரிபூரணத்தை கொடுக்கிற இயேசு நம்மத்தில் இருக்கிறார். உன்னை வாழாக்கவன் தலையாக்கவன் என்று சொன்னவன், உனக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன். அந்த ஜீவன் பரிபூர்ணமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காகத்தான் நான் உனக்கு இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறேன். கண்டதெல்லாம் பார்த்து, கண்டதெல்லாம் கேட்டு, கண்டதெல்லாம் படித்து நீ உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணல. Come out of that. The Lord wants to heal you right now. குராபாஷிகரபாரியாந்தா. தற்கொலை என்று அந்த வார்த்தை நம்முடைய அகராதியில் இல்லை, வேதத்தில் இல்லை, அகராதியில் இல்லை. இந்த வேத அகராதி no such thing. Hallelujah. If you can carry the weight of this world, don't you think you can carry your weight? இந்த உலகத்துடைய பாரத்தை சுமந்தவர் உங்களுடைய பாரத்தை சுமக்க முடியாதா? அதுக்கு தான் வந்திருக்கிறார். அடுத்தது, let me just finish with one more. Hallelujah. Just want to encourage you. திருடவும் கொள்ளவும் அழிக்க வரானுடைய ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் நம்மளை விடுவிக்க வந்தவர். கலாத்தியர் 3:13 நம்மளை விடுவிக்க வந்தவர். சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கட்டுகள். வாசியா கலேஷியன்ஸ், கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு. ஹல்லேலூயா. நம்மளை என்ன செஞ்சாங்க? நீங்களாக்கி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அவரே இந்த சாபத்தை எடுத்துக்கிட்டார். நீங்களும் நானும் இனி இந்த சாபத்தில் வாழணும்னு அவசியமே இல்லை, கிடையாது. இல்லை பாஸ்டர், நான் போன ஒரு இடத்துல அப்படி சொல்லிட்டாங்க பாஸ்டர். ஆனால் எத்தனை பேருக்கு இந்த சாபம், இந்த அதான் சொல்கிறேன், எஸ்டேட் காலத்தில் எல்லாம் அந்த பின்னி சூடியும் காற்று சேட்டை, என்ன சேட்டை? காற்று சேட்டை. போனாங்க மரத்து விடுவாங்க, அப்படியே பின்னால் அப்படியே ஒதுங்கினாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஹல்லேலூயா. எண்ணெயாக கட்டு. ஆமென். யாராலும் உடைக்க முடியாத கட்டு இயேசு உடைச்சாரு. மன்னிக்க முடியாத பாவத்தை இயேசு மன்னிச்சாரு. உங்களுடைய சாபம், பாவம், கட்டுகள் எல்லாத்தையும் இயேசு உடைச்சிட்டாரு. இது யாரும் கட்டுண்டவர்களாக இல்லை. அப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விடுதலை. உங்களுக்கு விடுதலை வேணுமா? விடுதலை நாயகன் வேணும். வெற்றியே தருகிறார். அப்புறம் எனக்குள்ளே இருக்கிறார். என்ன எழுந்து நிற்போமா? கவலையோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், சாவ கட்டுகளோடு வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் திரும்பி போகும்போது ஒரு நிச்சயத்தோடு திரும்பி போனா, ஜீவனை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் பரிபூர்ணமாக இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. ஓ ரமஷிகரபசன்னா ஓ ரியாந்தலமஷிகரபரியாந்தே ஓ ரபசந்துருபோ